cream partner Dairy Day ice cream நற்குணம் இயற்கையானது. Co-presented by Giriya Super Summer Sale. தொடர்கிறது. சோ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக வராங்க சக்தி, காதர் பாஷா, அபி அனுஸ்ரீ அண்ட் மோனிஷா. மறைக்கிற அளவுக்கு தாடி ஒட்டிட்டு இருக்கானுங்க பாரு. டேய், உனக்காவது தாடி வாய மட்டும் தாண்டா மறைக்குது, எனக்கு மூஞ்சே மறைக்குது. யாருடா அவரு? அவரு தெரியாதா? அவருதான் ஹிப்ஹாப் தமிழா. ஹிப்ஹாப் அப்படின்னா சார், உங்க ஸ்டைலே ஹிப்ஹாப்னா பாயிண்ட் என்னன்னு காட்டுங்க சார். இருக்கிற மெனிஞ்சனை 70 விரலதில் ஒரு விட மணல் ஒரு கிழிச்சி புனக்கடிப்பி வைத்தேன் காதல் இருந்து மனது குத்தைத்தேன் பாரடி இருந்து மென்னை விட்டு நீ பிரிந்து சென்று விட்டு என் மனதை கொண்டு விட்டு என் பால் விரண்டு விட்டு போனது போகட்டும் காயங்கள் ஆறட்டும் கவிதைகள் வழியே நிம்மதி தேடட்டும் காதல் பாடல். சார், இது நீங்களா பாருங்க சார். இது இன்னும் வாயா இல்ல சதாப்ரி எக்ஸ்பிரஸா? ஹலோ ஹலோ, நான் சுப்பிரமணியபுரம் ஸ்வாதி பேசுறேன். எங்க வீட்ல எனக்கு வேற மாப்பிள்ள பாத்துருக்காங்க. உங்களை விட அவருக்கு தான் தாடி அதிகமா இருக்கு. தாடியோட மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு சும்மா அர்ஜுன் ரெட்டி மாதிரி இருப்பாரு. போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு. கவலைப்படாத, அதான் நண்பன் நான் இருக்கல. ஆமா, லவர் போனா என்ன, அதான் நண்பன் நீ இருக்கல. அட்டே துளை. சரி சரி, நம்ம ஊர் பொண்ணுங்களா உனக்கு செட்டே ஆகாது. அதனால சென்னைக்கு போய் நான் உனக்கு சூப்பரான பொண்ணு பார்த்து வைக்கிறேன். போ போ, கிளம்பு கிளம்பு. சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. உறங்கும் மிருகம் எழுந்து விட்டது. அழகரே, இதான் சென்னை, பார்த்து நடந்துக்கோ. நம்ம ஊர் மாதிரி நினைச்சுக்கிட்டு சண்டைத்தனம் பண்ணிக்கிட்டு திரியக்கூடாது, புரியுதா? அழகரே, டேய் எங்கடா போயிட்ட? சின்ன கெட்டப் சேஞ்ச் எங்க கிட்டே சொல்லிருந்தா நானும் பண்ணிருப்பல. சரி இரு. லைசா லைசா அக்கா மக அக்கா பக ஜனத்து தகலிக்கரடி கனி பாசம் கொண்டாந்து தகலிச்ச சந்தோஷத்தில் நான் ஜெகல பறந்தேன்டா பிள்ளை ஒண்ணு இருந்தாண்டா மாமன்டான் அவன்டாண்டா. இப்ப வா போய் பொண்ணு தேடலாம். பரமா, நைட் 12 மணி ஆயிடுச்சு. இப்போ எங்க பொண்ணு தேடுறது? டேய், இது சென்னை, என்னவும் பொண்ணுங்கள பார்க்கலாம். ஐ, அங்க பாரு பரமா. என்னது? குல்ஃபி குல்ஃபி. வா பரமா. குல்ஃபி அங்கிள், போகாதீங்க, நில்லுங்க.
வச்சு வாங்க. நாங்க உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணுது. இவ்வளோ பெரிய குட்டியா இப்படியே எப்படி சாப்பிட்றது? குச்சியில சொருகி கொடுங்க. குச்சி எங்க போறது? டேய், உன்னை பார்த்தா எப்படியா இருக்கு உனக்கு? ஒரு குச்சி ஒரு புளிப்பி வந்து நின்று எடு செல்ஃபி. ஒரு குச்சி ஒரு புளிப்பி வந்து நின்று எடு செல்ஃபி. கூடத்தான் போட்டா புச்ச டச்சு போடல டச்சு பண்ணி கொடுப்பேன் அண்ணி மூணு. டேய், அழகரே, வந்து கை தூர்றா. நாங்க ஹலோ, எனக்கு இவ்வளோ பெரிய குல்ஃபிலாம் வேணாம். சின்னதாக ஒன்று கொடுங்க போதும். ஒண்ணு இல்லைங்க, எத்தனை வேணாலும் வாங்கிக்கோங்க. இவ கஷ்டம் நான் வாங்கிக்கிறேன். ஒரு ரைஸ் தான் வருமா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி சரி, வாங்கிக்க சொல்லு. ஐ ஓகே சொல்லிட்டாங்க, வாங்கிக்கோங்க. ஏய், இந்த அங்கிள் ஐஸ் வாங்கி தர்றாரு. வாங்கடா 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 வாங்கடா. ஒரு ஐஸ் தானடா சொன்னேன். அங்க பாரு, ஐஸ் வண்டியை தள்ளிட்டு போறான். விடுப்பறமா கோல்டிங் தானே, சாப்பிட்டோம். அச்சச்சோ. சாரிங்க. என்னங்க நீங்க என்ன வாட்டி போட்டுங்க? முன்னாடி முட்டுமா? எதுக்கு? ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டுட்டா கம்பு முளைக்கும். அப்ப 2 வாட்டி முட்டிட்டு விட்டா கரும்பு முளைக்குமா? ஐயோ, சீக்கிரம் முட்டுங்க, அம்மா தேடுவாங்க. இப்ப என்ன முட்டணும்? அவ்வளவுதானே. பாய், நாளைக்கு பார்க்கலாம். எங்க உங்க பேர் சொல்லாம போறீங்க? ஹாசினி. ஹாசினி நல்லா இருக்குல்ல? பேர வினோதமா இருக்கு. ஆள ஒரு வினோதமா தாண்டா இருக்கு. சும்மா இருப்பாருமா, கியூட்டான விஷயம்லாம் பண்றா ஹாசினி. நைஸ்னே. தேங்க்யூ. உங்க பேர் என்ன? என் பேரு அழகரு. உன் பேரு பரமா. பரமா? இது தாமிரமா? அப்புறமா ஸ்ட்ரீட் லைட் சாஞ்சிருச்சு. டேய், இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணாதீங்கன்னு அதுவே நம்ம காலை விழுந்து கெஞ்சி. சரி, நான் கிளம்புறேன். என்னங்க அதுக்குள்ளே கிளம்புறீங்க? ஒரு பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது, அவ மனசுலயும் என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ, உங்களுக்கு ஜோக் கேட்டதாங்க மட்டும் பயம், மற்றபடி ஐ லைக் யூ. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பு ஒரு கள்ளச் சிரிப்பு என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். ஹாசினி, எனக்கு பிடிச்சிருக்குல, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? என்னை கல்யாணம் பண்ணணும்னா எங்க அம்மா ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. என்ன கண்டிஷன்? நீங்க எங்க வீட்டுல வந்து ஒரு வாரம் தங்கணும். அந்த ஒரு வாரத்துல எங்க அம்மா உங்க பிகவரல் பார்த்ததுலாம் ஓகே சொல்லுவாங்க. என்ன பண்ணுவா? கண்டிஷன்லாம் இருக்குன்றா. இதுவே ஒரு லூசு, அவங்க அம்மா ஒரு லூசா தான் இருக்கு. வேணா பார்த்துக்கலாம். மாசமா அரு மாசமா எங்கு தவிச்சேனே
சாப்பிடுறேன். அம்மா அம்மா ஏகு பாபு சார் ஏடி கேட்டப்பா. ஏய் நைஸ் டு மீட்டுங்க. வணக்கம் தம்பி. இதுதான் எங்க அம்மா. அம்மா இதுதான் அழகுரே பரமா. சரி சரி நீ பா, நான் பாத்துக்கிறேன். பாய். ஜெய் மாதிரியே பண்றேன். ஆமா உங்க 2 பேர்ல யாரு என் பொண்ணை கேட்டு வந்திருக்கிறது? இவனாங்க. என்னோட கூத்துட்ட ஒரு நண்பனுக்காக இது கூட பண்ண மாட்டியா? நட்பே துணை. நீதானா? இப்படி வந்து முன்னாடி நில்லு தம்பி. என்னங்க காலுக்கும் தலைக்கும் 10 கிலோமீட்டர் இருக்கு போல. கலாய்க்காதீங்க தம்பி. டேய் பர்மா, என்னடா ஆச்சு? யானை தும்பி கைய வச்சு தள்ளி விட்ட மாதிரியே ஒரு feeling. சரி சரி அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? காப்பியா டீயா? ஒன்னும் வேணாங்க. அட சும்மா சொல்லு தம்பி. டீயே ஓகேங்க. ஏய் தம்பி இங்க வா. என்னதான் இங்க வா. போயிட்டு எனக்கு ஒரு டீயும் எனக்கு ஒரு பூஸ்ட் போட்டு எடுத்துன்னு வாப்ப. என்ன பாக்குற? கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை நீ தானே இந்த வேலையெல்லாம் செய்யணும். அதான் இப்ப ஒரு ரிஹர்சல் பாத்துக்கிறேன். பாப்பா மணமகளே மருமகளே வா டீயா? என்னங்க டீ சொன்னீங்க? நான் கூட பூஸ்ட் தானே கேட்டேன். ஓ ஆமால்ல. இந்தா. ஏங்க கிளாஸ் வச்சீங்க? உடைக்கல, கை தவறி விழுந்துருச்சு. போ போய் அந்த தொடப்பத்தை எடுத்து பெருக்கு. நான் போய் வாஷிங் மிஷின்ல துணி போட்டு வரேன். இவ வேணும்னு தூக்கி போட்டு என்ன பெருக்க சொல்றான் பாரு எருமை. என்னடா தொடப்பா என்னடா ஹைட்டா இருக்க போல. எப்படிடா பெருக்கிறது? நல்ல வேலை நான் வசிக்க. தம்பி ஏ தம்பி இங்க வா. புளிய புளிய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. எங்கடா சொல்றது அந்த மிஷின் சுத்துற சுத்துல மயக்கமே வந்துட்டான். இங்க பிரிண்டல் தாண்டா நான் முடிச்சேனே. சரி சரி துணி துவைச்சு கை காலெல்லாம் வலிக்குது. போ போய் அந்த வீரமலக தைலத்தை எடுத்துன்னு வா. ஏதோ நீ துவைக்க மாதிரி சொல்ற. வாஷிங் மிஷின்ல தானே போட்டேன். ஏய் திரும்ப பேசுன. துணி துவைக்கும் போது வாஷிங் மிஷின்ல போட்ட மாதிரி சட்னி அரைக்கும் போது மிக்சியில போட்டுருவேன். போய் அடி எடுத்துட்டு வா. கொலகாரி இரு எடுத்துட்டு வரேன். என்னோட ஹைட்டா இருக்கு. நீ போட்டுதான் ஏறணும். அட என்னடா இது கூட இல்லையா உனக்கு? இது நான் வரேன். அப்படியே விடாதீ. தைலம் தெரியுதா? அடியே இந்த ஹைட்ல பார்த்தா தைலம் தெரியல. தைலாண்டே தெரியுது. எதுக்கு? ஏய்
ஒரே முட்ல போயிடுறானுங்க. சரி சரி, அடுத்த வாரம் வேற யாராவது வருவான், அவன் அனுப்பி வைக்கிறேன். பாய். வருமா? இதான் சொர்க்கமா? நல்லா இருக்குல்ல? இங்க ஏதாவது பொண்ணு தேடுவோமா? செத்த ஆவியாய் கூட நீ திங்க மாட்டியாடா? என்ன பெருமா இப்படி சொல்லிட்ட? ஏய், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, செத்தால கூட இருக்கிறது நண்பன் தான். நீ சொல்றது சரிதான் பெருமா. காதல் முறிந்தால் ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக்கொள். இங்கில்லை என்றால் என்ன, சொர்க்கத்தில் நான் சேரலாம். சொர்க்கத்திலும் Hightech Dazzler Luminous Liquid Makeup Ice Cream Partner Jerry Day Ice Cream நற்குணம் இயற்கையானது. Co-presented by Giriya Super Summer Sale. தொடர்கிறது. ஆனா மோனிஷா பாக்குறதுக்கு ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கு. அந்த முற்றிய சின்ன பசங்களை அங்கிருந்து பார்க்கும்போது டமால் டமால்னு பயமா இருந்துச்சு, இடி இடிக்கிற மாதிரி. சின்ன பசங்களை ஏமாத்தி முட்டியா? என்ன முட்டு பாப்போம், முட்டுவியா? கமான். ஓ, சொந்த செலவுல சூனி வச்சுக்கு. Steady. வா. Steady. Go, go. சப்போர்ட் இந்த ட்ரெஸ் எல்லாம் காணுமே. அன்சர் அந்த மாதிரி எனக்கு அப்படி ஃபுல்லா கவுன மாட்டி விட்டீங்களே. ஐயோ ஐயோ, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சனியனை தூக்கி பண்ணி போட்டுன கதையா இதுகிட்ட வாய விட்டு ஆகி ஆயிட்டுனே. இனிமே ஜெயசன் ஷோ யார் பார்த்துப்பா? ஐயோ, கமல் கமல் கமல், நீங்க எல்லாமே எப்படி ஷோ பண்றது? எந்திரி கமல் எந்திரி, சும்மாவே நல்லா இருக்க மாட்டா, ஆவியா ரொம்ப கேவலமா இருக்கு. கமல் எந்திரி. கொஞ்சம் தான் மோனிஷா, ரெண்டாவது முட்டுனேன்னா எந்திரிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஆனாடே காதர் பாசா, இந்த ஸ்கிட்ல உன படாத பாட்டு பத்திட்டாடா. சோஃபால தூக்கி போடுறது, வாஷிங் மிஷின்ல தூக்கி துவைக்கிறது, எப்படி இருந்துச்சுடா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, அப்படியே பரமா மாதிரியே கேளு. யார்கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கணுமா கேளு. பேக்கரா சார், நான் நல்லா பண்ணனா? எங்க நீ சிக்கிட்டு அவஸ்தைப்பட்ட நேரம் தான் அதிகம். கஷ்டம். இந்த வயசுல இதெல்லாம் வச்சுக்கிட்டு நடி அப்படின்னு சொல்லி சொன்னா என்னால் முடியல அப்படிம்பாங்க, ஓப்பனாக சொல்லிடுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை விட்டுருங்க அப்படிம்பாங்க. ஆனால் இவங்க அதை ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு மீசர் தாடியெல்லாம் ஒட்டிக்கிட்டு கரெக்டாக நடிக்கிறாங்க. சூப்பர், தேங்க்ஸ். சூப்பர். நீ கேளுடா. மேடம், நீங்க சொல்லிருக்கலாம்ல. நீ சைக்கிள் ஓட்டுனது எனக்கு பிடிச்சிருந்தது. இங்க ஹாசினிய பார்த்துட்டு அப்படியே நீ வந்து இங்கேயே பார்த்துட்டு ஃபுல்லா ஒரு ரவுண்ட் வந்துட்டேல்ல, செம்மையா பண்ண. வெரி நைஸ். மோனிஷா, எப்பவுமே எனக்கு ஆச்சரியமா இருக்கும், நீங்க வந்து சூஸ் பண்ற கேரக்டர்ஸும் சரி, அதை வந்து நீங்க போர்ட்ரேட் பண்ற விதமும் சரி, ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப நல்லா கேரி பண்றீங்க மோனிஷா. ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. ரொம்ப நல்லா கேரி பண்றீங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ஆதி அவர்களே, ரொம்ப நேரம் சிரிச்சுட்டே இருந்தீங்க, உங்க சவுண்ட் கேட்டே இருந்து எப்படி இருந்த பெர்ஃபார்மன்ஸ்? இல்ல, எனக்கு அவன் காதர் பாஷா தான் வந்து இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு அவனை இல்ல டைமிங்லாம் அடிக்கிறானே, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இத்தனோடு டைமிங்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம். சொல்லி கொடுத்து பேசலாம், அவன் சிலதெல்லாம் அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே ஒரு டைலாக போட்டு அப்படியே தப்பிச்சுக்கிறான். அது பயங்கர சூப்பரா, செம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கான். ஆக்சுவலா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவன் நடிக்கிறது, ஆக்ட் பண்றது தெரியல. அவன் அப்படியே அது ஒரு மாதிரி அது கூட கேரக்டர் கூட அப்படியே மர்ஜ் ஆகிட்டான். சூப்பர் தம்பி, நல்லா சூப்பர். நீ பெரிய ஆளா வருவ, நல்லா நடி. தேங்க்யூ ஆதி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாரும் ஒரு கைத்தட்டலோட ஆதி அழகாவே மேடை கூப்பிடலாம். Adi, we are very 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 happy to have you here. ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. ஸோ எப்பவுமே ஆதியை பார்த்தா வந்து நம்ம பக்கத்து வீட்டு பையன் பாரு, அந்த இமேஜ் வந்து இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சுது. குழந்தைங்க கூட குழந்தைங்களாவே மெர்ஜா இருந்தீங்க. எல்லா படத்துக்கும் நீங்க நம்ம ஷோக்கு வரணும். கண்டிப்பா நான் வந்து கண்டிப்பா டிசைடே பண்ணிட்டேன். இனி ஒவ்வொரு இந்த ஜி சூப்பர் ஸ்டார்ஸ் நடக்கிறப்ப நான் கூப்பிட்டுருங்க, தயவு செஞ்சு நான் வந்துடுறேன். அப்படி ஏதாவது இந்த ஏதாவது பிஸி கிசின்லாம் அதெல்லாம் நம்பாதீங்க, நான் தயவு செஞ்சு கூப்பிடுங்க. ஏன்னா எனக்கு போறதுக்கே மனசு இல்லைங்க, அவனுங்களும் என்ன விட மாட்டேன்றானுங்க.
நம்ம கேப் குகன் இருக்கான் பாத்தீங்களா, CAB குகன் அவர் பேரு. அவன் என்னன்னா எல்லாம் 7 வருஷம் முன்னாடி நான் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா இருந்தப்ப ரிலீஸ் பண்ண பாட்டுலாம் பாடுறான். எனக்கு டேய் நிஜமாவே நீ நான் ஒரு 50 தடவை மியூசியம் இருக்கு பாத்துருப்பேனா அப்படிங்கிறான். என்னால நம்பவே முடியல. சரி எல்லா பாட்டும் பாடுனா என்னோட இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்லாம் ஃபுல்லா பாடி காட்டுறான். எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. குகன் நீங்க வா, சும்மா வா. கேட்டிங்க பாத்தீங்களா, ஏன் வந்து இந்த ரெஸ்பான்சிபிளா படம் எடுக்கிறோம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா படம் எடுக்கிறோம்னா இந்த மாதிரி குகன் மாதிரி இந்த ஒரு பையனுக்காக தான். ஏன்னா வந்துட்டு எல்லாம் நம்ம பண்ற எல்லாத்தையுமே ஃபாலோ அப்படியே கத்துட்டு அப்படியே வந்து அவங்க அப்சர்வ் பண்ணி வெளியில கொடுக்குறாங்க. சோ நல்ல விஷயம். கோவை நான் கெத்துன ஒரு ரேண்டமா ஒரு அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சாங். அது இவ்வளவு ரீச் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. சும்மா இதை பாட்டு என்கிட்ட எல்லா பாட்டும் பாடி காட்டுறான். சும்மா தெரியாத பாட்டை ஒண்ணு பாட சொல்லுங்க. நட்பு இருக்குவோ நெஞ்சனின் காடாச்ச கலப்பு மச்சா பட்டைய கலப்பு மறைச்சு பார்த்தா நீ அடிச்சு நறுக்கு அவன் மறைச்சு பார்த்தா அவன் மீசைய முறுக்கு கிறுக்கு கிறுக்கு நாங்க கொஞ்சம் கிறுக்கு ஆனா எங்களை சுத்தி நட்பு இருக்கு 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 கொஞ்சம் பயமும் இருக்கு ஓ பிரச்சனைன்னு வந்த மீசைய முறுக்கு மீசைய முறுக்கு மீசைய முறுக்கு. உலகம் முழுதும் ஒழிக்கும் எங்கள் குரல் தோல்வி என்பது நிஜமல்ல. ஆமா ஒரு பாட்டு. சரி பாடிடலாமா? காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல்வழி, உன் காதல் இந்த வாழ்வை செதுக்கிடும் ஓர் புலி. அடி நீ இன்றி என் வாழ்க்கை தனில் இல்லை அடி ஒளி, பொறுக்க முடியவில்லை காதல் தந்த வழி. அப்பெண்ணை என்னை பார், ஒரு முத்தம் ஒன்று தா, உன்னை மட்டும் நினைத்தது இந்த இதயம் அல்லவா அழவா. சிறு கண்ணீர் துளி எந்த கண்ணின் ஓரம், காதலித்து தோல்வியுற்றதால் நெஞ்சுக்குள் பாரம். கண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மீன்கள் தான், நீதித்தான் காதல் என்ற கடலில் போய் சேரலாம். சேரும் முன் மதம் என்ற வலையில் நாம் விழுந்தால், உயிர் பிரிந்தால், காதல் முறிந்தால், ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக்கொள். இங்கில்லை என்றால் என்ன சொர்க்கத்தில் சேரலாம். சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை, நரகத்தில் வாழலாம். வாடிக்குள்ள வாடி வாடிக்குள்ள வாடி நினைச்சிருக்கேன் நெஞ்சுக்குள்ள வாடிக்குள்ள வாடி வாடிக்குள்ள வாடி இல்ல மட்டும் நினைச்சிருக்கேன் நெஞ்சுக்குள்ள வா லீலா 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 ஏ வா லீலா லீலா. பல வெற்றி படங்களை நீங்க கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஜீ தமிழ் சார்பா விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ அனகா. Thank you so much. ஒரு பெரிய கைத்தட்டலோட ஆதி அனகா வழியன் போமா. Thank you each and everyone. Thank you for all the love. நட்பே துணை. நன்றி, வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எபிசோட் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா குழந்தைங்களும் அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஜட்ஜஸ்க்கு ரொம்ப கஷ்டமான நேரம்.